கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது: ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்கைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இன்றைக்கி நிறைய பேர் உட்காந்து, எனக்கு குடியிருக்க சொந்தமாக ஒரு வீடு இல்லை, வியாபாரம் பண்ண சொந்தமாக ஒரு இடம் இல்லை, வியாபாரமும் வாடகை இடத்துல தான் நடக்கு, வீடும் வாடகை இடத்துல தான் இருக்குது, என் பிள்ளைங்களும் சம்பாரித்து வாடகை வீட்டில் தான் உட்காந்து கொடுத்தனை நடத்திட்டு இருக்கிறாங்க, எனக்கு சொந்தன்னு சொல்ல ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாக சொத்தாக கொடுப்பேன். அப்படின்னா, எனக்கு உறவுகள் இல்லைன்னு சொல்லுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில், நான் அனாதையாக கிடக்கிறேன்னு சொல்கிற பிள்ளைகளுடைய குடும்பத்தில் ஆண்டவரே இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரமாக சொத்தாக வந்து உங்கள்கிட்ட இணைஞ்சி, அதை தொடர்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேரை உங்களுக்கு இந்த நாட்களுக்கு பிறகு அறிமுகம் பண்ணி உங்களை சபையில் கொண்டு போய் நிலைநாட்டி, ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் ஆலயத்துக்கு போகும்போது நிறைய பேர் உங்களுக்கு சொந்தமாகிடுவாங்க. நீங்கள் எந்த மார்க்கத்தை பின்பற்றினவங்களாக இருந்தாலும் சரி, ஆலயத்துக்கு போவது, ஆலயம் செல்வது சாலமும் நன்று. ஆலயத்துக்கு போகிறது நல்ல விஷயம். கொஞ்சம் நேரம் போய் உட்காந்து, உனக்கு ஜீவனுள்ள தேவன் இயேசுவை வழிபட தெரியலைன்னாலும் கொஞ்ச நேரம் நீ ஆலயத்தில் போய் உட்காந்துட்டு வந்துப்பார், உனக்கு ஒரு பெரிய சமாதானம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும். இன்றைக்கி நான் சொல்கிறத நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா அந்த ஆலயத்திலே உங்களை உண்டாக்கின ஆண்டவர் இருப்பார், உங்கள் மன கஷ்டங்களை அறிந்த ஆண்டவர் இருப்பார், உன்னுடைய மன கஷ்டங்களுக்கு தீர்வு கொடுக்குற ஆண்டவர் அங்கே இருப்பார், அவர் உயிருள்ளவராக இருப்பார். நீ போய் உட்கார்ந்தாச்சுன்னா போதும், நீ பேசவே வேண்டாம், நீ ப்ரே பண்ண வேண்டியதே வேண்டாம். உன் மனசு உனக்குள்ளால் பேசிக்கிட்டே இருக்கும், பார்த்தீங்களா, மனசில் ஓடிட்டுருக்கல அந்த சங்கதிகளை ஆண்டவர் எடுத்து ஒரு அற்புதத்தை செய்வார். அப்படியே நீங்கள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் சொந்தக்காரங்க ஆகிடுவாங்க, உங்கள் வீட்டு விசேஷத்துக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுதான் ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்கைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். அது மட்டும் இல்லை, இந்த பூமியில் உனக்கு குடியிருப்பதற்கு ஒரு வீடு ஆண்டவர் சொந்தமாக தருவார். நீ வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல சொந்த இடத்துல நீ வியாபாரம் பண்ணலாம். வியாபாரம் பண்ணுற பிள்ளைங்க பார்த்திங்கன்னா, நல்ல பிஸ்னஸ் வளர்ந்து வர்ற நேரத்தில் ஓனர் வாடகை ஏற்றிடுவார், இல்லைன்னா காலி பண்ண சொல்லிடுவார். அதனால் நீங்கள் சொந்த நிலத்தில் விதைக்கணும்னு ஆண்டவர் ஆசைப்பட்டு, நீங்கள் யாரெல்லாம் தொழில் செய்கிறீங்களோ இன்றைக்கி ஆண்டவர் தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், இந்த வார்த்தையை பிடிச்சி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் வாடகைக்கே சம்பாரித்து நிறைய பணத்தை கொடுக்குறேன், எனக்கு தொழில் பண்ண ஒரு இடத்த கொடுங்க, அப்படியே எனக்கு குடியிருக்க ஒரு சொந்த வீடு தாங்க ஆண்டவரே. நீங்கள் கேளுங்க. ஆதாமுக்கு ஆண்டவர் முதல்ல கொடுத்த ப்ரெசன்டேஷன் என்னென்னா, அவன் குடியிருக்கும்படி அவனுக்கு வீடு கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, கிழக்கே ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கி தான் உருவாக்கின மனுஷனை அதிலே குடி வைத்தாராம். அப்படின்னா அவனுக்குன்னு ஏதேன் தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதில் குடி வச்ச ஆண்டவர், உனக்குன்னு ஒரு ஏதேன் தோட்டம், உனக்குன்னு ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் இன்னைக்கு தருவார். பாதியில் நிற்கிற வீடுகளை கட்டி முடிக்க ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் தருவார், தடைகளையும் உடைப்பார், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்ஜெக்ட் பண்ணவங்களை ஆண்டவர் ஆதரவு கொடுக்க வைப்பார், அரசாங்கத்திலிருந்து உங்களுக்கு அப்ரூவல் வரும். எல்லாத்தையும் வச்சு இனி நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருந்து சமாதானமாக வாழ கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவான். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சகோதரர் சாம் ஃப்ரம் பெங்களூர்: நான் வேலை தேடி பல இடங்களுக்கு விண்ணப்பத்தை அனுப்பி கொண்டிருந்தேன், ஆனால் எனக்கு எந்த வேலையும் அமையவில்லை. இப்படிப்பட்ட சமயத்தில் சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நடைபெற்ற ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் கலந்து கொண்டேன். கூட்டத்தின் முடிவில் என்னுடைய வேலைக்கான விண்ணப்பத்தை சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் கொடுத்து அவர் ஜெபித்த பிறகு விண்ணப்பத்தை அனுப்பி வைத்தேன். கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு சிறந்த கம்பெனியிலிருந்து அழைப்பு வந்தது. அடுத்த ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகை வருவதற்கு முன்பாகவே எனக்கு வேலையில் சேருவதற்கான ஆர்டர் கிடைத்தது. அதில் குறிப்பிட்டிருந்த தேதியில் நான் வேலையில் சேர்ந்து விட்டேன். இன்றைக்கி நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கிற ஆராதனை சோழிங்கநல்லூர் சேக்ரட் ஹார்ட் ஸ்கூல் மைதானத்தில் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி சாயங்காலம் 6:30 மணிக்கு அந்த கூட்டம் நடக்கும்.
நிறைய பேர் 7, 7:30, 8 மணிக்கு தான் வரீங்க. 6:30 மணிக்கு வாங்க. முதல்ல வந்து ஆண்டவரை துதிக்க பழங்க. திருப்பி அதான் சொல்கிறேன். நீங்கள் வசனத்தை வாங்குறதுக்கு மட்டும் வராதிங்க. முதல்ல துதியை ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு வாங்க. 6:30க்கு இந்த சகோதரனுக்கு எவ்வளோ வருஷம் வேலை தேடி கிடைக்கல. அவர் பெங்களூர்லேருந்து இந்த மீட்டிங் வந்திருந்தார். வந்து அவருடைய ப்ரொஃபைல் கொண்டு வந்து அவருடைய ரெஸ்யூமை கொண்டு வந்து ஜெபம் பண்ணிட்டு போனார். அடுத்த மீட்டிங் முன்னாடி வேலை ஆர்டரும் கிடச்சி வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டார். கர்த்தர் அந்த மாதம் வந்து சாட்சி சொல்ல உதவி செய்தார். உங்களுக்கும் கர்த்தர் அப்படியே செய்வார். எனவே இன்றைக்கி சாயங்காலம் ஞாயிற்றுக்கிழமை நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து சாயங்காலம் 6:30 மணிக்கு சோழிங்கநல்லூரில் அந்த ஸ்கூல் மைதானத்தில் ஓப்பன் ஏர் மீட்டிங் தான். முடிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் தனி ஜெபம் உண்டு. வாங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொன்ன தேவன் என் பிள்ளைகளுக்கு குடியிருக்க சொந்த இடம், தொழில் செய்ய சொந்த இடத்தை கொடுத்து பிள்ளைகளை கனம் பண்ணும். என் பிள்ளைகளுக்கு நல்ல சம்பள உயர்வுகளை கொடுத்து 4 காசு சேமித்து ஒரு வீடை வாங்கவோ, ஒரு நிலத்தை வாங்கவோ, பிள்ளைகளுக்காக 4 காசு சேர்க்கவோ கர்த்தர் உடனிருந்து அற்புதங்களை செய்யுங்க. எல்லா முன்னேற்றத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை ஒட்டச்சி என் பிள்ளைகள் இனி வாழ்ந்து முன்னேறி செல்ல இவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். இந்த நாள், பிறந்த நாள், திருமண நாளை நினைவுறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இப்பொழுது உம்முடைய தழும்புள்ள கரம், ஆசீர்வதிக்கிற கரம் அவர்கள் மேலே வைக்கப்பட்டு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்ற வார்த்தை அவர்களுக்கு இன்றைக்கு பரிசாக கொடுத்து அதை ஆக்டிவேட் பண்ணி என் பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.